அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் சார்பாக முஹர்ரம் மாதம் குறித்த சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. பொதுவாக முஹர்ரம் மாதம் என்பதை பொறுத்தவரை இஸ்லாமிய சமூகத்திற்கான அறிதலும் அறிமுகமும் அதிகமான அளவிற்கு இருந்தாலும் கூட முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் மாதமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய வருடத்தினுடைய துவக்க மாதமாக இருக்கிறது என்பதை அதிகமான மக்கள் அறிந்திருக்கிறார்கள். சில மக்கள் அறிவது கிடையாது. இஸ்லாத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குரானிலே சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்பது இத்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வினுடைய ஏட்டிலே 12 என்று உள்ளது. இது குர்ஆனுடைய வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், அஸ்ஸனா, ஒரு வருடம் என்பது இத்னா அஷர ஷஹ்ரன், 12 மாதங்கள் ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 12இல் 4 மாதங்கள் புனித மாதங்களாக இருக்கிறது. சலாசத்துன், அந்த 4இல் 3 மாதங்கள் முத்தவாலியாத், தொடர்ச்சியாக வரக்கூடியவையாகும். அந்த 3 மாதங்கள் எது எது? துல் கஅதா வதுல் ஹிஜ்ஜதி வல் முஹர்ரம், அதாவது துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல் கஅதா என்பது 11வது மாதம் இஸ்லாமிய கணக்குப்படி. துல் ஹஜ் என்பது 12வது மாதம். முஹர்ரம் என்பது 1வது மாதம். இந்த 3ம் தொடர்ச்சியாக வருகிறது. மீதமுள்ள ஒரு மாதம் எது? ரஜப் முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் என்று சொல்லப்படுகிற 2 மாதங்களுக்கும் ஷஅபான் என்று சொல்லப்படுகிற அந்த மாதத்திற்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய 7வது மாதம்தான் ரஜப் என்கிற அந்த 4வது புனித மாதம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸினை சஹீஹுல் புகாரியிலே 3197வது ஹதீஸாக காண முடிகிறது. அப்போ இதுதான் இஸ்லாத்தினுடைய மாதங்களின் எண்ணிக்கை. இதிலே முஹர்ரம் மாதத்திற்குரிய சிறப்புகள் என்ன தெரியுமா? முஹர்ரத்திலே 2 சிறப்புகள் உண்டு. ஒன்று சட்ட ரீதியான நடைமுறை ரீதியான சிறப்புகள், அது தனி. 2வது வணக்க வழிபாடு ரீதியான சிறப்புகள், இதுவும் தனி. முதலில் நடைமுறை ரீதியான சிறப்பு என்ன? நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமன் நசி, மாதங்களின் புனிதத்தை தள்ளி போடுவதென்பது ஜியாதத்துன் ஃபில் குஃபர், அது இறை நிராகரிப்பிலே மக்களை அதிகப்படுத்தி விடுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது அல்லாஹ் மாதங்களை புனிதம் பிரித்து வச்சிருக்கிறான். புனித மாதங்கள் எது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். தந்திருக்கும் பொழுது இந்த மாதத்துக்கு பதிலாக வேறு மாதத்தை நம்ம புனிதமா ஆக்கிக்கலாம். இந்த மாசத்துல புனிதத்தை நம்ம சீர்குலைச்சுக்கலாம் அல்லது புனிதத்தை மீறி கொள்ளலாம் என்று ஒரு மனிதன் முடிவெடுத்தானே, ஆனால் அது இறை நிராகரிப்பிலே மனிதனை அதிகமாக தள்ளுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் நடைமுறை புனிதம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆட்சிக்கும் வேறு ஒரு நாட்டினுடைய இராணுவத்திற்கும் ஒரு போர் வருகிறது என்றால், அந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய ஆட்சி 4 மாதங்களில் மட்டும் போர் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். போருக்கான நியாயங்கள் இருக்கு, போர் செய்வதற்கான தார்மீக காரணங்கள் இருக்கு. ஆனாலும் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? இந்த புனித மாதங்கள் 4, துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்று கட்டளை இருக்கிறது. ஆனால் இதை அல்லாஹுடைய தூதரின் அந்த மன்னராக மாறுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் மக்காவில் இருந்த குறைஷிகள்
அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 4 மாசங்கள்ல போர் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தா அவங்க போர் செஞ்சிருவாங்க. ஆனால் தடை என்பது அவர்களுக்கும் தெரியும். இது குர்ஆன் வந்த பிறகு வந்த தடை கிடையாது. காலங்காலமா அவங்களுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க முன்னாடி இருந்த. ஆனா இந்த புனித மாதத்துல போர் செஞ்சுட்டு வேறு ஒரு மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாசத்துக்கு புனிதத்தை இவங்க மாத்தி வச்சிருவாங்க. உதாரணத்திற்கு ரமலான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஷவ்வால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சஃபர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு மாதம், அந்த மாதத்திற்கு புனிதத்தை இவர்கள் கைமாற்றி விட்டு இந்த மாதத்துல இவர்கள் போரை செய்து விடுவார்கள். இப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. இது செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நீ இஷ்டத்திற்கு புனிதத்தை கடைபிடிப்பதற்கு எதுக்கு இறைவனுடைய சட்டம், மார்க்கம் சொன்னபடி கரெக்டா செய்யுங்க என்று அதை மாற்றக்கூடாதுன்னு, போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எப்பொழுது செய்யலாம்? அந்த போர் செய்யக்கூடிய வாய்ப்பை தானாக தேடி செல்லாமல், நம்மீது ஒருவர் திடீரென்று தாக்குதல் தொடுத்தால், ஒரு ஆட்சியாக இருந்தால் பதிலடியாக வேண்டுமானால் செய்யலாமே ஒழிய தானாக முன்வந்து செய்யக்கூடாது என்பது நடைமுறை ரீதியான சிறப்பு. வழிபாட்டு ரீதியான சிறப்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எது தெரியுமா? ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய புனித மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதத்தில் வைக்கிற நோன்புதான் என்று சொல்கிறார்கள். அதாவது ரமலானுடைய புனிதம் தான் இருக்கிற உச்சகட்டத்திலேயே உயர்ந்தது. வணக்க ரீதியாக, நன்மை ரீதியாக எல்லா மாதங்களை விடவும் ரமலான் தான் அதிக நன்மை தரக்கூடியது. சரி, முதல் இடம் ரமலான், இரண்டாவது இடம் எந்த மாதம்? இந்த முஹர்ரம் மாதத்திற்கு என்று தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீண்ட செய்தி, அந்த நீண்ட செய்தியிலே இடம்பெறக்கூடிய அறிவிப்பை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நோன்பு குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூல்லா மாதிரி தொடர்ச்சியா நம்ம நோன்பு வைக்கலாமா என்று கேட்கிறாங்க. ஃபகலிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த கேள்வியை கேட்ட உடனே கடுமையா கோபப்படுறாங்க. நான் வைக்கிறேன்னா எனக்கு அது தனி சட்டம், நீங்க தொடர்ச்சியா நோன்பு வச்சீங்கன்னா உங்க உடல் தாங்குமா? உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? உங்களுக்கு சிரமம் ஏற்படாதா? இதுதான் அந்த கோபத்தினுடைய நோக்கமே. இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன், நாங்கள் அல்லாஹுவை ரப்பாக பொருந்தி கொண்டிருக்கிறோம். வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வபி முஹம்மதின் ரசூலா, முஹம்மது நபி அவர்களை ரசூலாக நாங்கள் பொருந்தி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தவறாக கேட்க மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரை ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிகழ்வினை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பிறகு நிறைய கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள். அதுல ஒரு கேள்விதான் சுஇல அன் சௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு குறித்து அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கப்படும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், யூ கஃபிரு சனத்தல் மாதியத்தை, இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது முந்தைய ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரமாக மாறுகிறது. நாம் செய்கிற பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது அவசியம், கேட்கத்தான் வேண்டும். ஆனால் அதை விட குறிப்பாக இந்த நோன்பை நாம் நோற்றுவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானாகவே தந்தருள் புரிகிறான் என்கிற செய்தியை நாம் சஹி முஸ்லிமிலே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை எப்படி நமக்கு சொல்லி தருகிறார்கள் தெரியுமா? பிறை 10வது நாளிலே நோன்பு வைப்பது அசல். அது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு செயல் ரீதியாகவே காட்டிவிட்டார்கள். ஆனால் மதீனாவிலே பார்க்கிறார்கள், யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க, என்னாச்சு? அப்போ அவர்களிடம் சொல்லப்படுகிறது, இவர்கள் ஏன் நோன்பு வைக்கிறார்கள் தெரியுமா? இவர்களுடைய இறை தூதரான மூசா நபி அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய படையினர்களிடமிருந்து இந்த முஹர்ரம் பிறை 10ல தான் காப்பாத்தினா, அந்த நன்றி விசுவாசத்திற்காகத்தான் இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழகாக அந்த இடத்தை கையாளுகிறார்கள். பாருங்கள், யூதர்களுக்கு மாறு செய்வதையே
தன்னுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெரும்பான்மையான காரியங்களில் யூதர்கள் செய்வதற்கு மாற்று புரிந்து மக்களுக்கு நல்வழியை காட்டிய தூதர் அவர்கள், யூதர்கள் பிறை 10 நோன்பு வைக்கிறாங்களா, நாம அவங்க நோன்பு வச்சா நம்ம நோன்பு வைக்காம இருந்துடலாம், இப்படி மாறு செய்யலங்க. கெட்டதுல யூதனுக்கு மாறு செய்யலாம். நோன்புங்கிறது நல்ல காரியம். அவர்கள் தவறான கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் வைக்கிறது நல்ல செயல் இல்லையா? அப்ப அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். அவன் என்ன பண்றான், ஒரு நோன்பு தானே வைக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் சும்னா அல் யௌமத் தாசே, அடுத்த வருடம் 9வது நாளிலும் சேர்த்து 2 நோன்பாக நான் நோற்பேன் தூதர் கூறுகிறார்கள். அடுத்த வருடம் உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் வைப்பார்கள். வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதருடைய சொல் இருக்கிறதே, அதுவும் நமக்கு சுன்னாதான். செயலும் சுன்னாதான், சொல்லும் சுன்னாதான். அவர்கள் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய வேளையிலே காரணம் சொல்கிறார்கள். ஏன் நான் வைப்பேன் தெரியுமா? ஆனா அவுலா பி மூசா மின்ஹும், அவர்களை விட, யூதர்களை விட மூசா நபி அவர்களுக்கு நான் தான் மிகவும் நெருக்கமானவர். அவன் மூசா நபியை அடையாளத்துக்காக வைத்திருக்கிறான். அவருடைய ஏகத்துவ கொள்கையை கடைபிடிப்பதில்லை, அவருடைய போதனைகளை சரியாக வாழ்க்கையில் பின்பற்றுவதில்லை. ஆனால் நான் மூசா நபியினுடைய போதனைகளை அப்படியே கடைபிடிக்கிறேன். நான் தானே நெருக்கமானாலே, கொள்கை ரீதியா நான் தான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபர். எனவே அவருடைய வழியில் வந்த நான் ஒரு நோம்பல்ல 2 நோம்பும் சேர்த்து வைப்பேன் என்று தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த முஹர்ரம் பிறை 9, 10 என்பது நம்முடைய ஆங்கில நாள்படி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளி 2 தினங்களில் நோன்பு வைக்க வேண்டும். வியாழக்கிழமை என்பது நமக்கு 9வது பிறையாக வருகிறது, வெள்ளிக்கிழமை என்பது 10வது பிறையாக வருகிறது. 2 நோன்புகளையும் நாம் நோற்று விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அழகிய பரிகாரம், யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த 1 வருட பாவத்திற்கு பரிகாரம் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த அளப்பரிய சிறப்பினையும், அதே போல ரமலான் மாதத்திற்கு பிறகு இந்த ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய புனித மாதமாக விளங்குகின்ற முஹர்ரம் மாதம் தான் சிறந்தது என்று சொன்னார்கள் இல்லையா, அந்த மாதத்தில் நாம் நோன்பு நோற்று அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் இந்த 2 நோன்புகளும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. எனவே நாம் எவ்வளவு சிரமம் இருந்தாலும், எவ்வளவு நமக்கு சூழ்நிலைகள் சற்று இடராக இருந்தாலும் கூட அது அனைத்தையும் பொறுத்து கொண்டு அல்லாஹினுடைய நன்மையை நாடி நாம் நோன்பை நோற்று விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அன்பையும் அருளையும் பாவ மன்னிப்பையும் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அதை சரியாக செய்து இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.